அவங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லாம் எடுக்காதுமா. அக்கா என்ன வார்த்தை பேசுறீங்க? அது இல்லம்மா, அடிக்கடி யூஸ் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காதுல, அத சொன்னம்மா. அதே மாதிரி வயசாக வயசாக வீக் ஆயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். பாத்துக்கோங்கம்மா, நான் வரேன். எங்க 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 கடைக்கு போறீங்களா? இல்ல, கரையா மருந்து வாங்க போயிட்டு இருக்கேன். ஏங்க? கடைக்கு தான் போறேன். சொல்லு. ஒன்றும் இல்லை, 30 வயசு தாண்டதுல போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுமா. அதனால கடைக்கு போய் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் இந்த முட்டை, இந்த மாதிரி நல்லா சத்துள்ள காய்கறியாக வாங்கிட்டு வரீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா தெம்பா இருக்கலாம். ஏய், என்ன பார்த்தா என்ன கெல்ட்ட பையன் மாதிரி இருக்கா? வயசு தான் 30ஆவது, மனசளவுல நீ இளமையா தான் இருக்கேன். இங்க பாரு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பிரீத்திங் சேலஞ்ச் எல்லாமே பண்ணிடுவேன். பேனிக் ஆகாதீங்க, இருங்க. நான் அப்படி சொல்லல, எனக்கும் தானே 30 வயசு தாண்டுது. சப்போஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டா நல்ல உடம்பு ஆரோக்கியமா தெம்பா இருக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்ன என்ன சப்போஸ்? ஆஃப் கோர்ஸ் டி. என்ன பார்த்தா என்ன முட்டி செத்தவ மாதிரி இருக்கா? இங்க தேவையில்லாம என்ன வரல ரஜித் மாதிரி பண்ண வச்சிராத. ஐயோ, இப்பவும் அப்படி நினைக்காதீங்க, நான் தப்பா சொல்லல. நம்ம 2 பேருமே சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா தானே நமக்கு பிறக்க போற குழந்தையும் ஹெல்த்தியா பிறக்கும். ஓ, இப்போ என்ன பார்த்தா உனக்கு சீக்காளி மாதிரி இருக்கா? சொல்லு. வாயிலடிங்க. சோக்காளிமா இருந்துகிட்டே இப்படி சீக்காளியா இருக்கேன்னு சொல்லலாமா? போங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க. நீங்க கடைக்கே போக வேணாம். இல்ல இல்ல, நான் கடைக்கே போயிட்டு வந்துடுறேன். நடக்கும்போது தான் அப்பப்போ முதுகு வலிக்குது. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்னை வாடி முட்டி சத்தவன் சொல்ற. இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எப்படி நிக்கிறேன்னு பாரு. ஐயோ, பூச்சு பூச்சு பூச்சு. சொந்தக்காரெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்களே. இனிமே கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கருமாதிக்கு போனாலும் சரி, எல்லாரும் இதே கேள்வியா கேட்பானுங்க. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அக்கா, இங்க வாங்க. நீங்க சொல்றத பார்த்தா என் புருஷனுக்கு எல்லா வீக்னஸும் இருக்கிற மாதிரி ஐயோ, இருக்கு. இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இது இல்லனா தான் ஆச்சரியம். ஐயோ, இதெல்லாம் ஒரு அறிகுறின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கு. என்னது? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்க